அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய 30 நாட்கள் 30 அல்லாஹுடைய திருநாமங்கள் என்ற தொடரில் நாம் இன்றைய தினம் 3வது நாளில் இருக்கிறோம். நேற்றைய தினம் அர் ரஹ்மான் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையான அர்த்தம், அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நம்மில் ஏற்பட வேண்டிய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றம், நாம் கேட்கக்கூடிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கேள்விகள் என பல்வேறு விஷயங்கள், அத்துடன் நாம் கேட்க வேண்டிய துவா என பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு அதே போல இன்றைக்கு அர் ரஹ்மானுடனே சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு வார்த்தை, இன்னொரு அல்லாஹ்வுடைய பெயர் அர் ரஹீம். அந்த வார்த்தையினுடைய பெயர், அந்த பெயருடைய அர்த்தம், அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை, இதில் நாம் கேட்க வேண்டிய துவா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய இந்த வார்த்தை, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம், இது போன்ற விஷயங்களை முழுமையாக பார்க்க இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நேற்று பார்த்த அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தை மாதிரியே இந்த வார்த்தையும் ரஹ்மான்ங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான். ரஹீமும் ரஹ்மானும் ஒரே வார்த்தை சொல்லிலிருந்து தான் வருது. இதற்கும் அதே ஒரு மோரார்லெஸ் அதே மாதிரி ஒரு மீனிங் தான், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு சொல் தான். மென்மை, அன்பு, உதவி, நலம் புரிதல், இது போன்ற பல்வேறு ஒரு பரந்த ஒரு மீனிங் கொண்ட சொல் தான் ரஹீம் என்கிற சொல்லும். உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வறண்ட பூமியில் பல மாதங்கள் ஒரு மழையே இல்லாமல் அந்த பூமி ஃபுல்லாக வறண்டு போய் மறுபடியும் அந்த இறைவன் மழையை பொழிய செய்து அந்த பூமியை எப்படி உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதில் நம்ம இறைவனுடைய அர் ரஹீமுடைய பண்பு நமக்கு வெளிப்படும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் நம்ம ஒரு முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய வாழ்க்கையே எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற போது அந்த இடத்துல ஒரு பீரியட் வச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சு நின்று ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை தான் அர் ரஹீமுங்கிற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய படிப்பினை. ஏன்னா அல்லாஹ் பல்வேறு வசனங்களை அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த வார்த்தை நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று பார்த்தால், நமக்கு இருக்கக்கூடிய கோபமை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பண்பை இந்த வார்த்தை நமக்கு கொண்டு வரும். அதிகாரம் இருந்தால், நாம் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தால் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதனை இந்த வார்த்தை, இந்த இறைவனுடைய பண்பு, இறைவனுடைய பெயர் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதே போல மற்றவர்கள் தவறு செய்தால், மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை நாம் எப்படி கடந்து போக வேண்டும், ஏனால் இறைவன் எப்படி கடந்து போறான், இறைவன் எப்படி செய்யறான், அந்த 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 இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய கருணையின் பெயரில் நாம் மற்ற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதே போல இறைவன் நமக்கு அருள் புரிகிறான், மன்னிக்கிறான், ஆனால் நான் மக்களிடத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அறிவியும் ஒரு ஞானத்தையும் இந்த சொல் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அடுத்தது நாம் போன நேற்றைய தினம் அர் ரஹ்மானுக்கும் அர் ரஹீமுக்கும், அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தையை பார்த்தோம். அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் ஒரு ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். ஆனாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அர் ரஹ்மான்ங்கிறது ஒரு பொதுவான இறைவனுடைய அருள், எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் யாரையும் பிரித்து பார்க்காம கொடுக்கக்கூடிய ஒரு அருள். ஆனால் ரஹீம்ங்கிற வார்த்தை பிரத்யேகமாக ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும்பாலும் இந்த வார்த்தை, இந்த பண்பு இறை நம்பிக்கையாளர்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் தான் இந்த பண்பை அல்லாஹ் பட்டியலிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ரஹீமை பொறுத்தளவு, அர் ரஹ்மானுங்கிற பொறுத்தளவு அது இறைவனுடைய பண்பு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரஹீமுங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான இறைவனுடைய அருள், இறைவனுடைய அன்பு. இது ஒரு பீரியடை பொறுத்து இல்லை, தொடர்ச்சியாக இறைவன் பொழியக்கூடிய ஒரு அன்பு. இந்த வார்த்தை, இந்த பண்பை அல்லாஹ் சில மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 9வது அத்தியாயத்துல 128வது வசனத்துல சொல்ற போது, நபி அவர்கள் நம்பிக்கையாளர்கள் மீது இரக்கமும் நிகரற்ற அன்பும் ரஹீமும் உடையவராக இருக்கிறார். அப்போ மனிதர்களுக்கும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பண்பை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த பண்பை நாமும், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்பை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்தை பார்த்து, அந்த மக்களை பார்த்து, அந்த சமுதாயத்தை பார்த்து எந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள், அவர்களுடைய நிலையிலிருந்து பார்த்தார்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்தில் நம்ம சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ஐகானாக, ஒரு பீகான் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள்தான். பிறர்களுடைய துன்பத்தை பார்த்து நாம வருந்துறது, அவர்களுடைய நிலையிலிருந்து நாம பார்க்கிறது. இது மனிதர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. மனிதன் கஷ்டப்படும்போது, மனிதன் ஒரு சிரமத்தில் இருக்கும்போது அவனை எப்படி நாம் அவனுக்கு உதவுகிறோம் என்ற ஒரு பண்பு வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. அப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம், இந்த ரஹீம்ங்கிற வார்த்தை பெரும்பாலும் ஒரு இன்னொரு அல்லாஹ்வுடைய பண்போட பெயரோட இணைந்து வருவதை தான் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா அல் கஃபூருர் ரஹீம், தவாஃபுர் ரஹீம், அர் ரஹூஃபுர் ரஹீம், அல் அசீசுர் ரஹீம், அர் பர்ரூர் ரஹீம், இது போன்ற அல்லாஹ்வுடைய மற்ற பண்புகளுடைய பெயர்களுடன் சேர்ந்து தான் வருது. இது பற்றி நம்ம முழுமையாக ஒவ்வொரு பெயர்களையும் இன்ஷா அல்லாஹ் எந்த பெயர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பேசுகிறோமோ அதை பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக அதனுடைய விளக்கத்தையும் அதுக்குள்ளே போவோம். கஃபூருர் ரஹீமை மட்டும் நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்து பேசலாம்னு நினைக்கிறோம். கஃபூருர் ரஹீம் மன்னிப்பதோடு நின்று விடாமல், இறைவன் மன்னிப்பதோடு நின்று விடாமல் அவன் மீது கருணையை பொழிகிறான். நாம உதாரணத்துக்கு நாம மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்ம பாருங்களேன், நாம மற்றவர்களை மன்னிக்கணுங்கிற ஒரு 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 நிலையவே நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்போம். ஆனால் இறைவன் மன்னிப்பது மட்டும் இல்லாமல் அந்த மன்னிப்பை தாண்டி அவனுக்கு கருணை புரிகிறான். எவ்வளவு ஒரு பெரிய அருள்! இறைவனுடைய பண்பை பாருங்களேன். செய்த தவறை மன்னித்து விட்டு அதன் மீது அதற்கு மேலாக அதுக்கு மேல அல்லாஹ் அருளை புரிகிறாங்கிறான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஒரு தவறு செய்து விடுகிறது. தவறு செஞ்சுட்டா நம்ம என்ன பண்றோம்? அந்த தந்தையோ தாயோ அந்த குழந்தைன்னா அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நிலையில நின்றுட்டு என்ன யோசிக்கிறோம்? என்னுடைய குழந்தை தவறு செஞ்சுட்டா அந்த தவறை மன்னித்து விட்டுட்டு அந்த ஒரு தந்தை கூட்டு போய் அவனை ஆசுவாசப்படுத்தி ஒரு பரிசு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? தந்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு சின்ன குழந்தைகள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளையும் நம்ம பொறுத்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்கும். ஆனால் ஒரு ஐடியலான ஒரு பேரண்ட் இருந்து அந்த குழந்தை செய்யக்கூடிய தவறை மன்னித்து விட்டு அந்த மன்னிப்பை சொல்லிட்டு, தம்பி தப்பு பண்ணிட்டு ஆனா அடுத்த தடவை சரியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிஃப்டை கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அல்லாஹ் அப்படிதான் இருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த கஃபூருர் ரஹீமுக்கு ஒரு அனெக்டாட், ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த கஃபூருர் ரஹீமை பத்தி பார்க்கிற போது இறைவன் தவறை மன்னிப்பதோடு இல்லாமல் அவன் மீது, மனிதர்கள் மீது, இந்த படைப்பினங்கள் மீது, மனித சமுதாயத்தின் மீது அவனுடைய கருணையை பொழிகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது பல்வேறு வசனங்கள்ல நம்ம பார்க்கணும். இந்த பல்வேறு வசனங்கள்ல இந்த கஃபூருர் ரஹீம் என வரக்கூடிய கஃபூரும் ரஹீம்னு ஜாயிண்ட் ஆகி வரக்கூடிய வசனங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு விஷயங்கள். இதை நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனங்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஒரு அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து தெரியும், அல்லாஹ்வுடைய நுண்ண அறிவு தெரியும், அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அருள் தெரியும், அல்லாஹ்வுடைய கருணை தெரியும். அல்லாஹ் இது சும்மா ஒரு லைட்டா சொல்றேனே, 2வது அத்தியாயத்துடைய 173வது வசனத்துல நாம நிர்பந்தத்திற்காக நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் ஹராமான விஷயத்தை, உதாரணத்துக்கு இறைவன் எதெல்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறானோ அந்த தடை செய்த விஷயத்தை உணவாக உண்டாலும் அல்லது தடையாக செய்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிங்கிறான். அதே போல பிணக்குகளை, அதாவது வில் எழுதுறோம்ல, அப்போ அதுல ஏதாவது தவறு செய்துட்டோம்னா அல்லாஹ் மன்னிக்கிறதா சொல்றான். அதே போல நபிகள் மீது அன்பை பொழிதிருக்கிறதா சொல்றான். அதே போல இந்த வசனம் 39வது வசனத்துடைய 53வது வசனம் ரொம்பவுமே டாப்பான வசனம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்ற போது, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள், மன்னிப்பு. அது அல்லாஹ் அந்த சொல்ற வசனமும் வாசகமுமே ஒரு சரியான ஒரு தோணியில இருக்கும். பாவம் செய்து விட்ட என்னது அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருள் மிகவும் சமீபமாக இருக்குது அப்படிங்கிற சொல்றக்கூடிய வசனம். அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு குர்ஆனை எடுத்து திருப்பி இந்த போன்ற வசனங்களை அல்லாஹ் எங்கெல்லாம் கஃபூருர் ரஹீம் சொல்றான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவல்லாமல் இந்த கஃபூருர் ரஹீம் என வாசகம் இந்த வசனத்துல வரதா நம்ம போட்டிருக்கோம். இதுவல்லாமல் நீங்க எங்கெல்லாம் கஃபூருர் ரஹீம் அப்படிங்கிற வாசகத்தை குர்ஆன்ல இருக்கிறதா நீங்க நம்புறீங்களோ அந்த வசனத்தை இந்த கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நிர்பந்தம். அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு ஹிக்மத்து தெரியுது. அல்லாஹ்
ஒரு ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி அந்த சூழலை பார்க்குறோம். அந்த சூழலை வந்துட்டு நாம் இன்னைக்கு மனிதர்களாக இருக்க போது நாம் எதை சட்டத்தை தான் பார்ப்போம், ஆனால் அந்த சூழலை பார்க்க மாட்டோம். சூழலை அறியாமல் இறைவன் தண்டிப்பதில்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் செய்த பாவத்திற்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற விரக்தி நமக்கு ஏற்படக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அது ஒரு மைண்ட் செட்டு, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை அல்லாஹ் கொண்டு வரான். என்னன்னா நீ செய்த சூழல் உனக்கு கட்டுப்படுத்து, நீ கட்டாயப்படுத்த செய்யப்பட்டீனா. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ஹேராம் சொல்றான், ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றான், மாட்டுக்கறிக்காக நாம் கொல்லப்படுகிறோம், பலவே விஷயங்களுக்காக நாம் கட்டாயத்திற்காக இந்த இந்த நாட்டில் கட்டாயத்திற்காக நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த போன்ற நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை இறைவன் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை பார்க்கணும். அதே மாதிரி இறைவனுடைய நம்மளுடைய நோக்கத்தை பார்க்கலாம். நம்ம செய்யற போது நம்மளுடைய நோக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். இறைவன் சீர்திருத்தத்துக்காக நாம் செய்யக்கூடிய தவறுகளை தண்டிப்பதற்காக பார்க்காம இந்த தவறிலிருந்து விலகி வந்து நான் என்னுடைய ரீஃபார்ம் பண்ணிக்குவேனா, நான் ரீஃப்ரெஷ் ஆகிக்குவேனா, நான் சீர்திருத்திக் கொள்ளுவேனா என்பதையும் இறைவன் பார்ப்பதாக இந்த வசனங்கள் நமக்கு படிப்படியாக சொல்லுது. அடுத்தது இந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்க்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு மன அமைதியை கொடுப்பான். ஏன்னா ஒரு தவறை செய்து கொண்ட மனிதன் அவனுக்கு ஒரு மன்னிப்பே இல்லைன்னு நினைச்சான்னா அவன் எந்த எல்லைக்கு போவான். சூசைடு பண்ணக்கூடிய கேஸ்களை பார்க்கணும், தற்கொலை செய்யக்கூடிய கேஸ்களில் பெரும்பாலும் அவர்கள் நிராசை அடைந்து விட்டு நான் செய்தது தவறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் இந்த வசனத்தை அல்லாஹ் இந்த ரஹமத்தை இந்த வசனத்தை 39வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 53வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு வெளிப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த வசனங்கள் ரஹீம்னு வரக்கூடிய வசனங்கள்ல பெரும்பாலும் ரஹமாங்கிற வசனத்துல தானே வருது. இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல உறவுகள் முறிவு தான் அதிகமா இருக்கு. ரிலேஷன்ஷிப்பு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் இல்லாம, ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம ஒரு வாழ்க்கை லிவ் டுகெதர் போகுது. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த சமுதாயம் ஒரு ஐசோலேட்டட் கம்யூனிட்டியாக ஆகுது. இந்த ஐசோலேட்டட் கம்யூனிட்டியாக ஆகுவதனால் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஒரு வீட்டில் ஒருத்தங்களுக்கு பேசாம, அவர்களுக்குள்ள முகம் பார்த்து பேசாம, அவங்களுக்குள்ள ஒரு கிரட்ஜு, அவங்களுக்குள்ள ஒரு கோபம், மனஸ்தாபம், இதை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் ஒரு விதமாக நடக்கிறது. இதெல்லாம் ஒழிப்பதற்கு இறைவனுடைய இந்த வசனம், இந்த ரஹீம்ங்கிற வாசகத்தை நம்ம இறைவனுடைய பண்பை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இறைவன் எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருக்கான், இறைவன் எவ்வளவு மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பேச்சுக்கள், சின்ன சின்ன ஒரு சண்டைகளுக்கெல்லாம் நாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிறத யோசிக்க தோணும். ஒரு பாவம் செஞ்சு விட்டு அதை தவற நினைச்சு இருக்கிறத விட அந்த கில்ட்டி ஃபீலிங்கிலேருந்து வெளிப்பட்டு இறைவன் இருக்கான், இறைவன் மிக மன்னிப்பவனா இருக்கான், இறைவன் கருணையாளராக இருக்கான்னு நினைக்கிற போது இறைவன் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கான். அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வந்து அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய குணங்களை, நம்மளுடைய லைஃப்பை, நம்மளுடைய கேரக்டரை செதுக்கணும். இந்த கேரக்டரில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரணும். நம்மளுடைய வார்த்தையில் மென்மையான வார்த்தைகள் இருக்கணும், பேச்சில் மென்மை இருக்கணும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, பிறருக்காக மற்றவர்களுடைய நிலையிலிருந்து நாம் பார்க்கணும், மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுடைய கஷ்டத்தில் நாம் பங்கு கொள்வது, இது போன்ற விஷயங்களை இந்த வார்த்தை, இந்த அல்லாஹ்வுடைய பண்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை மாற்றுவதற்காக நாம் என்ன செய்யணும்? இந்த பண்பை நாம கொண்டு வர்றதுக்கு, மென்மையான பேசுவதற்கு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சா அதையும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு வசனங்கள்ல சொல்றான். குர்ஆனை பின்பற்றுறது 3வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல சொல்றான். ரஹீம தெரிஞ்சவங்கிட்டவங்க குர்ஆனை பற்றி பிரிப்பாங்க, தக்வாவை வளர்த்துக்குவாங்க, இறைவனுக்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தை அதிகப்படுத்திக்குவாங்க. இறைவன் மீது ஒரு அச்சம் இருந்தால், இறைவனை சார்ந்து இருந்தால் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மளிடம் ஏற்படும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸ், ரொம்ப சிம்பிளான ஹதீஸ் தான். அசருக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழுதா இறைவனுடைய மன்னிப்பும் அன்பும் கிடைக்குங்கிறான். திருமீதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அசருக்கு முன்னாடி 4 ரக்காத்துக்கள் தொழுவது
அது உங்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பை மேர்சியை கொடுக்கும் அப்படிங்கிறான். குரானை ஓதப்படும் போது அதை உற்று செவி மடுப்பது, உற்று கவனித்தது, அட்டென்டிவாக இருக்கிறது ஒரு வழிமுறை அப்படிங்கிறான். சோதனையின் போது அல்லாஹ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்லாஹ் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ்விடம் திரும்பும் போது இதற்கான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு அருள் புரிவதாக சொல்றான். பிறரிடம் இரக்கம் காட்டுவது, இது எல்லாம் நாம் இந்த ரஹமா என்கிற அந்த இறைவனுடைய பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய இறைவனுடைய பண்பில் ஒரு சில நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது நம்ம சுய பரிசோதனை செய்யணும். இந்த நிமிஷத்துல நின்று நான் யோசிக்கணும், இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறப்போ நான் மற்றவர்களுடைய சிறு சிறு தவறுகளை, சிறு சிறு பாவங்களை மன்னிக்க மாட்டானா? எனக்கு மனிதராக அவர்கள் செய்த சிறு சிறு விஷயங்கள், அவர்கள் என்னை பேசியிருப்பாங்க, ஏசியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க, இதுக்கெல்லாமே நம்ம அவங்களுடைய பகையை பாராட்டி கொண்டிருந்தால் எத்தனை வருஷம் தான் நம்ம அவர்களுடன் பகையுடன் இருப்போம்? அதெல்லாம் கடந்து விட்டு இறைவன் என்னை மன்னிப்பான், நான் மன்னிக்கிற போது இறைவன் என்னை மன்னிப்பான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒருவருடைய பாவத்தை நான் இந்த உலகத்தில் மறைத்தேன் என்று சொன்னால் இறைவன் என்னுடைய பாவத்தை மறுமையில் மறைப்பான் என்ற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இதற்காக நம்ம சில கேள்விகளை கேட்கிறோம். உலக தேவைக்காக மட்டுமே நாம கேட்கிறேனா? இறைவன் கிட்ட நான் துவா செய்யற போது என்னுடைய தேவைக்காக நான் கேட்கிறேனா, அல்லது மறுமையுடைய வெற்றிக்காக ரஹீம் என்னுடைய பாவத்தை மறுமையில மன்னிச்சிரு இறைவா, என்னுடைய ரஹீம் ரஹமா நீ ரஹமத்தை பொழிவாயாக அப்படின்னு துவா கேட்கிறோமா அப்படின்னு நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். மன்னிக்கக்கூடிய குணம் நம்ம வளர்க்க வேண்டிய குணங்கள்ல முக்கியமானது பிறரை மன்னிக்கக்கூடிய மனம், மென்மையான அணுகுமுறை, ஒரு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கிறது, தவறை திருத்தும் கருணை, மற்றவர்களை திருத்த வேண்டிய ஒரு கருணை, குற்ற உணர்வில் வாழாத மனம். ஒரு தவறை செய்துவிட்டால் தவறை செய்துவிட்டு மீண்டும் இறைவனிடம் திரும்புவானே அவனை தான் அல்லாஹ் நேசிக்கிறதா சொல்றான். அந்த அடிப்படையில் ஒரு தவறு செய்துட்டோம்னா அந்த தவறிலேயே மூழ்கி இருக்காம அதை தவறை விட்டுவிட்டு இறைவனின் பால் சரணடைந்து இறைவனுடைய அருளை கேட்பவர்களாக, குற்ற உணர்வில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் தவறை நிறுத்தி கொண்டு நடக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், பிணக்கங்கள் இருந்தால் அதை நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது பிணக்கு இருந்தால், மற்றவர்களுக்கும் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் பிணக்கு இருந்தால் அதை சரி செய்வதற்காக ஒரு பாலமாக, ஒரு பிரிட்ஜாக நாம் செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு பாலமாக இருங்க. ஒருவர் காயப்படுத்தி இருந்தால் அவருக்கும் இன்னொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக, ஏன்னா நெகோசியேட்டராக, மக்கள் மத்தியில் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, மக்கள் மத்தியில் ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அதே மாதிரி இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு எல்லாம் அந்த வசனத்தில் நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக ரப்பனா ஆமன்னா ஃபாஃபிர்லனா வர்ஹம்னா அந்த ஹைருர் ராஹிமீன். இறைவா, என் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எங்களை மன்னித்து விடு, நீ அருள் புரிவாயாக என்று நீயே கருணையாளர்களில் சிறந்தவன் அப்படின்னு வரக்கூடிய 23வது அத்தியாயத்துடைய 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ், எங்களை உன்னுடைய பக்கமே திரும்புபவர்களாகவும் பிறரிடம் இரக்கம் காட்டுபவர்களாகவும் பிறருக்கு கருணை காட்டுபவர்களாகவும் மாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்வோமாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த இரண்டு அல்லாஹ் அர் ரஹ்மான் மற்றும் அர் ரஹீம் என்கிற வார்த்தையில் பெரும் படிப்பினை இருக்கு. இந்த உலகத்தையே நம்முடைய லைஃப்ல பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகள், வார்த்தைகளை சொல்லக்கூடிய இறைவன் இதற்கு கான்ட்ராஸ்டாக பழி வாங்குவேன்னு சொல்றான். யாரை பழி வாங்குவான், எதுக்கு பழி வாங்குவான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரஹ்மா ரஹீம் ரஹ்மான் எல்லையற்ற கருணாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் பழி வாங்கக்கூடிய ஒரு பண்பையும் சொல்றான். அவர்களை கணக்கு தீர்ப்பேன் அப்படிங்கிறான். அந்த கணக்கு தீர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.